ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சாரதா இருந்துட்டு காவேரி கிட்ட கல்யாண விஷயமா பேசுகிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம காவேரி இருந்துட்டு, இங்கே பாருமா, என்கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசாதுன்னு உங்ககிட்ட எத்தனை முறை சொன்னேன், இங்கே பாருமா எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருடி உன்னோட அக்கா தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்ல சொன்னா, அவளுக்கு நான் ஃபோன் பண்ணி கொடுக்குறேன், நீயாச்சு அவளாச்சு ரெண்டு பேரும் பேசி ஏதாவது ஒரு முடிவை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து காலிங் பெல் அடிக்குது. அடிச்ச உடனே நம்ம சாரதா யாருன்னு சொல்லிட்டு கதவை திறந்து பாக்குறாங்க. பார்த்த உடனே பயங்கர ஷாக்ல அப்படியே தகச்சு போய் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம ராதா இருந்துட்டு, என்ன சாரதா, என்ன எங்களை பார்த்த உடனே ரொம்ப ஷாக் ஆகி நிக்கிறியா, எதுக்காக இந்த ஊருக்கு வந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்கம்மா, வந்ததும் வராதுமா நீங்க நல்லா இருப்பீங்கன்னு கேட்குங்கன்னு பார்த்தா, ஆனா நீங்க இந்த ஊருக்கு எதுக்காக வந்தீங்கன்னு கேட்குறீங்க, இங்க பாருங்கம்மா நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே ராதா இருந்துட்டு, இங்க பாரு சாரதா, நாங்கள் இத்தனை வருஷமாக கொஞ்சம் நிம்மதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். உங்களை பார்த்த உடனே நான் ரொம்பவே பயந்துட்டேன். உங்களால் எங்கள் குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பயமாக இருக்குது. அதனால் இப்போவே இந்த ஊரை விட்டு நீங்கள் காலி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாரதா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்காகவெல்லாம் இந்த ஊரை விட்டு எங்களால் போக முடியாது. இந்த ஊருக்கு என் பொண்ணு வேலைக்கு வந்திருக்கா, என் பொண்ணு வேலையை விட்டுட்டாலாம் எங்களால் போக முடியாது. இதெல்லாம் கேட்டு அன்பு இருந்துட்டு, இங்கே பாரு சாரதா, நாங்கள் நல்ல முறையாக சொல்கிறப்போவே இந்த ஊரை விட்டு நீங்கள் காலி பண்ணிடுங்க, இல்லைன்னா நாங்கள் வேற மாதிரி ஏதாச்சும் உங்களை இந்த ஊரை விட்டே காலி பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா, என்ன நீங்கள் மிரட்டுறீங்களா, இத்தனை வருஷமாக என் பேத்தியை பார்க்காம நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உங்களை எத்தனையோ முறை உங்களை உங்கள் வீட்டான போய் பார்த்துருக்காங்கன்னா எல்லாருமே அந்த வீட்டை விட்டு நீங்கள் வேற இடத்துக்கு போயிட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் எந்த இடத்துக்கு போனீங்க, எப்படி என்னன்னு எத்தனையோ முறை எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சிருக்கேன், ஆனால் யாரும் எதுவுமே சொல்லலை. இப்போ என்னோட பேத்தி எங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம அன்பு இருந்துட்டு, என்ன சாரதா, இங்கே பாரு, பேத்தி கீத்தின்னு ஏதாச்சும் சொன்னா அவ்வளோதான், அவளுக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு அப்பவே சொல்லி தானே அனுப்பி வச்சோம். இப்போ என்ன பேத்தி பேத்தின்னு உறவு கொண்டாடுற அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சாரதாவுக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் இங்க பாருங்கய்யா, வார்த்தையை அளந்து பேசுங்க. இப்போ நீங்க இதே மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும், தெரிஞ்சுக்கோ. என்ன கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பு ஒரு பக்கம் கோவப்படுவோம். நம்ம சாரதாக்கு அப்படியே தலைக்கு ஏறியது கோவம். அப்புறமா நம்ம அன்பை ஒரே அடி அடிச்சிடுறாங்க. இங்க பாருங்க, என் பேத்தியை நீங்க கொண்டு வந்து கொடுக்கலன்னா கண்டிப்பா நான் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து உங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும், நம்ம ராதா பயந்துடுறாங்க. இங்கே பாரு சாரதா, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. இத்தனை வருஷமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் என்னோட பேத்தியும் நாங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். ஆனால் நீங்கள் இப்போ வந்து எங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு, உங்களை நான் சும்மாவே விட மாட்டேன். இங்கே பாருங்கம்மா, என் குடும்பத்தால் என்னம்மா பிரச்சனை வந்துச்சு, உங்கள் பேரன் தானே என்னோட பொண்ணு பின்னாடி வந்தான், நான் என்னோட பொண்ணு உங்கள் பேரன் பின்னாடி வந்தான். இங்கே பாருமா, என்னோட பொண்ணாலேயோ இல்லை எங்களாலேயோ உங்கள் குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஆனால் நீங்கள் பேத்தியை என்கிட்ட கொண்டு வந்து கொடுக்குற வரைக்கும், இத்தனை வருஷமாக என் பேத்தியை வச்சுருந்தீங்களே, இதுக்கப்புறம் நான் வச்சுக்கிறேன், முதல்ல என்னோட பேத்தியை கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாரு சாரதா, இப்போ லாஸ்ட்டாக உங்ககிட்ட சொல்கிறேன், நீ இந்த வீட்டை விட்டு போகணும். இந்த வீட்டை விட்டு நீ காலி பண்ணலை, கண்டிப்பாக நான் காலி பண்ண வைப்பேன். நீ என் மேலே கையை வச்சுட்டல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம காவேரி இருந்துட்டு, மா என்னாச்சுமா, யாருமா இது இப்படியெல்லாம் பேசிட்டு போகிறாங்க, வழியிலையும் என்னை பார்த்து இப்படி தாம்மா பேசினாங்க, யாருன்னே தெரியலம்மா, சொல்லுமா யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், காவேரி அது யாரும் இல்லை, முதல்ல நீ போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வா, உனக்கு காஃபி போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு அதவே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் இங்கே தான் இருக்காங்க, கொஞ்சம் விசாரிச்சா கண்டிப்பாக இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்து என்னோட பேத்தியை வாங்கிட்டு வந்துடலாம். காவேரி கிட்டே இந்த விஷயத்தை பற்றி எப்படியாவது பேசி ஆகணுமே, காவேரி கிட்ட சொன்னாதான் கண்டிப்பாக இது அந்த குழந்தைய இங்கே கொண்டு வந்து நம்ம வளர்க்குறதுக்கு சரியாக இருக்கும். நம்ம காவேரி கிட்டே இந்த விஷயத்தை பற்றி பேசிடலாமா, முதல்ல கங்கா கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை பற்றி கேட்கலாம், அப்போ கங்கா என்ன சொல்கிறான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு கங்காவுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண உடனே கங்காவும் ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராதா இருந்துட்டு அன்புக்கிட்டே, என்னங்க சாரதா அவ்வளோ கோவமாக உங்களை அடிச்சிட்டா, நான் அதை பார்த்த உடனே ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, அவள் அவ்வளோ கோவப்பட்டு உங்களை அடிக்கிறா, நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. இங்கே பாருடி, நான் இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசியிருந்தேன், கண்டிப்பாக அவள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து என்னோட பேத்தியை கொண்டு வந்து நிறுத்துங்கன்னு சொல்லிடுவா. அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிட்டானா விஜய் அவளை பார்க்குற மாதிரி ஆகிடும்ல, அதனால தான் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு வந்துட்டேன். அவளை எப்படியாச்சும் இந்த ஊரை விட்டு காலி பண்ண வைக்கணும், என்ன பண்ணுறதுன்னு தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், அதாவது அந்த சாரதா பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. அதுவும் காவேரி இங்கே தான் எங்கேயோ வேலை பார்க்குறா போல், அதுவும் எங்கே வேலை பார்க்குறான்னு தெரியல. காவேரியை மட்டும் விஜய் பார்த்துட்டான், நடக்கிறதே வேற பிரச்சனை மாதிரி
ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம மேலேயும் அவன் ரொம்ப கோவப்படுவான். என்ன பண்ணுறதுனே தெரியலங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு ராதா, நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இதுக்கு நான் ஏதாச்சும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம தாத்தா இருந்துட்டு அன்புக்கிட்டேயோ ராதா கிட்டேயோ கேட்குறாங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும் நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம தாத்தா கிட்ட சொல்கிறாங்க. சொன்ன உடனேயே நம்ம அதாவது தாத்தா பயங்கரமாக ஷாக் ஆகிடுதாங்க. என்ன அன்பு சொல்கிற நீ? அதாவது காவேரியும் உன்னை அடிச்சிட்டாளா? கண்டிப்பாக சாரதா இப்படியெல்லாம் பண்ண மாட்டாளே, எதுக்காக உன்னை அடிச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மாமா, சாரதா ரொம்பவே கோவமாக இருக்கா. கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருந்து பேத்தி எப்படியாச்சும் வாங்கிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்கா. நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியாம தான் இத்தனை நாளாக அங்கங்கே தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்தா போல. இன்னைக்கு தான் என்கிட்ட சொன்னா, இங்கே பாருங்க மாமா, இந்த விஷயத்தில் மட்டும் நம்ம கொஞ்சம் தெளிவாக இல்லைன்னா கண்டிப்பாக அதாவது நம்ம விஜய் கிட்ட மாட்டின்னு முழிக்க வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ, விஜய் கிட்ட மட்டும் மாட்டிக்கிட்டா கண்டிப்பா அவனுக்கு பதில் சொல்ல முடியாது, இது நடக்கவே கூடாது. அதனால சாரதா கிட்ட எப்படியாவது பேசி நானே அவளை இந்த ஊரை விட்டு போக வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம அன்பு இருந்துட்டு, இங்க பாருங்க மாமா, நீங்க சொன்னாலும் இல்ல அதாவது ராதா சொன்னாலும் நான் சொன்னாலும் கண்டிப்பா போக மாட்டாங்க. அதனால நம்ம வேற ஏதாச்சும் பண்ணி தான் அவங்கள இந்த ஊரை விட்டே துரத்தணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம விஜய் வந்துறாரு. விஜய் வர்றது தெரியாம இவங்க 3 பேருமே காவேரியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க மாமா, காவேரியை பார்த்த உடனே நாங்க அவகிட்ட போய் பேசலான்னு போனோம். ஆனா அவ எங்களை யாருன்னே தெரியாத மாதிரி பேசினா தெரியுமா. எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. காவேரிக்கு இன்னும் எதுவுமே ஞாபகத்துக்கே வரல. ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து இப்போ வரைக்குமே அவ மெமரி லாஸ்ல தான் இருக்கா. கல்யாணம் ஆனதையோ குழந்தை பெற்றதையோ அவளுக்கு எதுவுமே ஞாபகப்படுத்தல போல. அவ எதுவுமே ஞாபகம் இல்லாம தான் இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம அதாவது விஜய் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தாத்தா இருந்துட்டு இங்க பாருங்க மாப்பிள்ள, இந்த விஷயம் மட்டும் விஜய்க்கு தெரியவே கூடாது. இந்த விஷயம் தெரிஞ்சா கண்டிப்பா விஜய் பயங்கரமா கோவப்படுவான். அது மட்டும் இல்லாம அவன் கேட்குற கேள்விக்கு நம்மளால பதில் சொல்லலாம் முடியாது. நீ எப்படியாவது சாரதாவை இந்த ஊரை விட்டு எப்படியாவது நீ தான் அவங்கள துரத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜய் வந்துட்டு, இங்க பாருங்க தாத்தா, நீங்க என்கிட்ட இருந்து மறைக்கணும்னு அவசியமே கிடையாது, எல்லாத்தையுமே நானே கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம அன்பும் ராதாவும் பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. விஜய், நீ எப்போ விஜய் வந்த? வா விஜய் உட்காரு, நான் காஃபி கொண்டு வரேன். இங்க பாருங்க சித்தி, இந்த மாதிரி நடிக்காதீங்க. இத்தனை வருஷமா காவேரி உயிரோடு இருக்கிறத என்கிட்ட இருந்து மறைச்சிருக்கீங்கல்ல, இப்படி ஒரு துரோகத்தை பண்றதுக்கு உங்களால எப்படி மனசு வந்துச்சு? இங்க பாருங்க சித்தி, உங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். இப்போ மட்டும் சாரதா ஆண்டி இருக்கிற இடத்துக்கு என்னை கூட்டிட்டு போலன்னா உங்களை நான் என்னோட குடும்பத்துல இருந்து அதாவது நான் எங்கேயாவது போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இங்க பாருப்பா விஜய், காவேரி எல்லாம் இல்லப்பா, சாரதா தான் இந்த ஊருக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, சாரதா ஆண்டியை தான் நான் பார்த்தே ஆகணும், சாரதா ஆண்டி கிட்டே என்னை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமா பேசிக்கிட்டு இருக்கோம். நம்ம தாத்தா இருந்துட்டு, இங்க பாருப்பா விஜய், இத்தனை வருஷமா இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைச்சாங்கன்னா அதுக்கு ஒரு காரணமும் உண்டு. பசுபதியால உன்னோட வாழ்க்கையே அதாவது மறுபிறவி எடுத்த மாதிரி திரும்ப வந்த அதாவது திரும்பவும் அவ கூட இருந்தனா கண்டிப்பா பசுபதியால உனக்கும் பாப்பாக்கும் ஏதாச்சும் பிரச்சனை வருமோன்றதுக்காக தான் உன்னையும் அவளையும் பிரிச்சு வச்சுமோ தவிர வேற எதுக்காகவும் இல்லப்பா. இங்க பாரு, 5 வருஷமா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். கண்டிப்பா காவேரி மட்டும் உன்னோட லைஃப்ல வந்துட்டானா அது நிம்மதியே இல்லாத வாழ்க்கை மாதிரி ஆயிடும் விஜய். ப்ளீஸ் விஜய், நான் சொல்றதை கேளு, அவங்க நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க தாத்தா, காவேரி மேல நான் எவ்வளோ அன்பு வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்து எப்படி தாத்தா உங்களால இப்படியெல்லாம் பேச முடியுது? இப்படியெல்லாம் பேசாதீங்க தாத்தா, உங்க மேல நான் ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன், அந்த மரியாதை ஃபுல்லா இப்போ சுத்தமா இல்ல தாத்தா அப்படின்னு பயங்கர கோவமா சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம விஜய் இருந்துட்டு, இங்க பாருங்க, உங்ககிட்ட நான் நார்மலா கேட்கும் போதே நீங்க சாரதா ஆண்டி வீட்டுக்கு என்னை கூட்டிட்டு போயிடுங்க, இல்லைன்னா கண்டிப்பா நான் இந்த வீட்டை விட்டும் இந்த ஊரை விட்டு எங்கேயாவது போயிடுவேன். நீங்க யாருமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு எங்கேயாவது போயிடுவேன், தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், அன்பு இருந்துட்டு, இங்க பாருப்பா விஜய், நீங்க பேசவே பேசாதீங்க. உங்களால் தான் என்னோட தாத்தாவும் பாட்டியும் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. கண்டிப்பா என்னோட தாத்தாக்கும் பாட்டிக்கும் இப்படி யோசிக்க தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருப்பா விஜய், இதை நானே தான் சொன்னேன், நான் சொன்னதுனால தான்
தாத்தாவும் மாமாவும் அத்தையும் இப்படி ஒரு முடிவை எடுத்தாங்க. அதனால என்ன இப்போ 5 வருஷமா நீங்க சந்தோஷமா தானே இருந்தீங்க, இந்த சந்தோஷத்தை இழந்துடக்கூடாதுன்னு தான் தாத்தாவும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காரு. உன் தாத்தா சொல்றதை கேட்கவே மாட்டியா? என்னால் கேட்க முடியாது. இங்கே பாருங்க சித்தப்பா, நீங்கள் மட்டும் சாரதா ஆண்டி இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதுன்னா கண்டிப்பாக உங்கள் கூட யாருக்கூடமே நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வேற வழியே தெரியாமல் நம்ம சாரதா கிட்ட நம்ம அன்பு, ராதா, அதுக்கப்புறம் நம்ம தாத்தா இவங்க எல்லாருமே சாரதா வீட்டுக்கு போயிடுறாங்க. போன உடனே காலிங் பில் அடிக்கிறாங்க. நம்ம சாரதாவும் அதாவது கதவை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்த உடனே விஜய் நிற்கிறத பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. விஜய் தம்பி, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்களா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அதை வாய் மேலே கை வச்சுக்கிட்டு பார்க்கவும், என்னத்தை சொல்கிறீங்க, உயிரோடு இருக்கீங்களான்னு கேட்குறீங்களா? அப்போது நான் இறந்துட்டு தான் உங்ககிட்ட சொன்னாங்களாத்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் தம்பி, நீங்கள் இறந்துட்டதா சொன்னதுனால தான் என் பொண்ணை கூட்டிகிட்டு நான் அதாவது எங்கள் ஊருக்கே போயிட்டேன் தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பொண்ணா? அப்போது காவேரி உயிரோட தான் இருக்காளா அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன என்ன தம்பி சொல்கிறீங்க, காவேரி இறந்துட்டதா உங்ககிட்ட சொன்னாங்களா தம்பி? இப்படி பொய் சொல்லி என் பொண்ணையும் உங்களையும் பிரித்து வச்சுட்டாங்களே, இத்தனை வருஷமாக என் பொண்ணு எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் அவள் எல்லாத்தையும் மறந்து, தனக்கு கல்யாணம் ஆனதையோ குழந்தை பிறந்ததையோ எல்லாத்தையும் மறந்து இத்தனை வருஷமாக அவள் இருக்கா. புருஷன் இறந்துட்டானே நினச்சி அவள் வருத்தப்படுவாளே அப்படின்றதுக்காக அவளுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்தாமல் இத்தனை வருஷமாக அவளை நான் கண்ணும் கருத்துமா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அவள் இப்படியெல்லாம் இருக்கிறத நினச்சி ஒவ்வொரு நாளும் நான் தவிக்காத நாளே கிடையாது. இங்கே பாருங்க ஐயா, நீங்கள் இப்படி ஒரு துரோகத்தை என்னோட பொண்ணுக்கு பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க ஐயா. இங்கே பாரு சாரதா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் இருந்தாலையும் உன்னோட பொண்ணால் தானே என் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நிம்மதியை இழந்து, சந்தோஷத்தை இழந்து என்னோட பேரன் மறுபிறவி எடுத்துகிட்டு வந்தான். அப்படி இருக்கிறப்ப திரும்பவும் உங்கள் குடும்பத்து கூட என்னோட பேரனை சேர்த்து வச்சு என் பேரனுக்கு கஷ்டத்தை கொடுக்க விரும்பல. அதனால தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து காவேரி வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம விஜய் இருந்துட்டு காவேரியை பார்த்துட்டு பயங்கர எமோஷனலா, காவேரி அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பேர் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்க எப்படி வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட உடனே நம்ம விஜய் இருந்துட்டு, என்ன காவேரி, என்னை பார்த்தா உனக்கு யாருன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நீங்கள் டெய்லியும் என்னோட கனவுல வரீங்க, ஆனால் கனவுல வரவங்கெல்லாம் நேரில் வருவாங்களான்னு நினச்சாவே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்குது. நீங்கள் எப்படி என்னை பார்க்க வந்தீங்க, நீங்கள் என்னோட கனவுல வர ஹீரோ தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக ஷாக் ஆகுது. இங்கே பாரு காவேரி, நான் தான் உன்னோட புருஷன், நமக்கு குழந்தையே இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம காவேரிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. மா, இங்கே இவர் என்னம்மா சொல்கிறாரு, இவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாரு காவேரி, ஆமா காவேரி, இவர் சொல்றது எல்லாமே உண்மைதான். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு குழந்தை பிறந்தப்பதான் உனக்கு ஆக்சிடென்டே ஆச்சு. உனக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல எல்லாத்தையுமே மறந்துட்டேன். அதுவும் அப்பா இறந்ததுல இருந்து, உனக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து, குழந்தை பிறந்ததுல இருந்து எல்லாத்தையுமே மறந்துட்டேன். அதனாலதான் அதாவது உன்னோட புருஷன் இறந்துட்டுதா அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே என்கிட்ட சொல்லிட்டாங்க காவேரி. அதனாலதான் இப்படி ஒரு விஷயத்த உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடு காவேரி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனேமா, இங்க பாருமா, என் புருஷன் இறந்துட்டதை தானே சொன்னாங்க, ஆனா என்னோட குழந்தை உயிரோட தானே இருந்திருக்கும். என்னோட குழந்தைக்காவது என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருக்கலாம்லம்மா, ஏமா இப்படி ஒரு விஷயத்த எனக்கு பண்ண? இங்க பாருமா, இத்தனை வருஷமா நான் யாரு கூடயும் இருந்தேன், அது எனக்கு ஞாபகத்தில் வரலன்னு எத்தனையோ முறை உன்கிட்ட கேட்டிருக்கேனா இல்லையா? அப்பயாவது நீ எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லம்மா. இங்கே பாருடி, உன் புருஷன் இறந்துட்டான்னு உன்கிட்ட சொல்கிறது எப்படின்னு தெரியாம தாண்டி இத்தனை வருஷமா உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன். நீ அதை கேட்டால் நீ எவ்வளோ வருத்தப்படுவேன்னு எனக்கு தெரியும்டி. அதனால தாண்டி இப்படி ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன். ஆனால் இவங்க எல்லாத்தையும் என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்லி மறைச்சி உன்னோட புருஷனையும் உன்னையும் பிரித்து வைப்பாங்க நான் நினைச்சு கூட பார்க்கலடி, என்ன மன்னிச்சிருடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா இருந்துட்டு காவேரி கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம காவேரி இருந்துட்டு விஜய் கிட்ட போயிட்டு ஹக் பண்ணிட்டு, இங்க பாருங்க, உங்க கூட நான் வாழ்ந்தனா இல்லையானாலாம் எனக்கு தெரியாது, ஆனா உங்களை பார்த்தா எனக்கு ஏதோ ஒரு சந்தோஷம், என்ன புரியாது, நீங்க என்னோடது அப்படின்ற ஃபீல் எனக்கு வருதுங்க. ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இங்க பாரு காவேரி, நீ தான் என்னோட உலகம்னு இப்போ வரைக்குமே நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீ எத்தனையோ முறை என்கிட்ட சொல்லியிருக்க, என்னை தவிர நீங்க யாருமே கல்யாணம் பண்ணிக்க கூடாது. அது மட்டும் இல்லாம நீங்க
அதாவது நானே உயிரோடு இல்லைனாலையும் என்ன நினச்சிக்கிட்டு நீங்கள் வாழணும்னு சொல்லிட்டு எத்தனையோ முறை என்கிட்ட சொல்லியிருக்க. அப்படி தான் காவேரி இப்போ வரைக்குமே நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ இப்படி உயிரோடு வந்து என்னை சந்தோஷப்படுத்துவேன்னு நினச்சி கூட பார்க்கல காவேரி. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா உன்னை பார்த்தா அப்படின்னு பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக அப்படியே ரொம்ப எமோஷ்னலாக ஒரு மாதிரி ஃபீலெல்லாம் எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துடுறாங்க. இதெல்லாம் பார்த்து நம்ம தாத்தா இருந்துட்டு, ஐயோ கடவுளே, இப்படிப்பட்டவங்களை நம்ம பிரித்து வச்சுட்டோமே, நம்ம எப்பேற்பட்ட பாவத்தை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே நம்ம காவேரிக்கிட்டேயும் நம்ம விஜய்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. நம்ம விஜயும் காவேரியும் நம்ம தாத்தாவை மன்னிப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.